இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற போதகர் எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்பலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை வேளையிலே சமூகத்துக்கு முன்னாடி நிற்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த சாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். சுத்தமாக எனக்கு தமிழ் தெரியாது, நல்லா கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாலே ஆண்டவர் எல்லாமே நல்லபடியா செய்வார் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேரளாவில் கொஞ்சம் பாஸ்டர்ஸ் இங்கே வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால் உங்களுக்கு ஓரளவு கேரளா மெசேஜ் எப்படி ரூட்டு போகணும் உங்களுக்கு தெரியும். என்னுடைய நல்ல நண்பன் பாஸ்டர் கிங்ஸ்லி பாஸ்டர் சர்ச்சில் போனவரெல்லாம் மேக்ஸிமம் இங்கே வந்திருக்கும். ஃபஸ்ட் சுனிஷ் பாஸ்டர் அங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சுனிஷ் பாஸ்டர் சேர்ந்து ஊழி செய்கிறேங்க. பாஸ்டர் ஷாஜிமோன் என்னுடைய நெருங்கிற ஃப்ரெண்டு. நான் பாஸ்டர் ஷாஜிமோன் சுனிஷ் பாஸ்டர் சேர்ந்து ஒரு டீமாக ஊழி செய்து ஒரு காலம் இருந்ததும் இப்போதும் ஆண்டவர் கிருபையால நல்ல உறவு ஆண்டவர் தந்த கிருபைக்கு தேவனை துதிக்கிறேன். ஓகே, என்னுடைய தமிழங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆஸ்வதிக்கட்டும். இன்னைக்கு நாளைக்கும் நம்ம தமிழில் இந்த தமிழில் இப்படி போகும். ஆண்டவர் ஏதாவது விஷயம் ஹல்லேலூயா ஒரு வேதாகமத்தை திருத்தலாம், ஒரு வசனத்தை வாசித்து சிறு கொஞ்சம் காரியங்கள் மட்டும் சொல்லி ஜெபிக்கலாம். ஆமென். ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. வாசித்த வசனத்துக்காக ஜெபிக்கல. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்ப நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்ப நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. தேடி கிடைக்காத செல்வமிஷால் வரவா. நான் தேடி கிடைக்காத செல்வமே. நீங்க போதும் உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் சப்பா.
நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ நல்ல சமயத்துக்காக துதிக்கிறேன், கனப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு விஷயம் கூட இயேசுப்பா, உங்க சமூகத்துக்கு முன்னாடி நாங்கள் கடந்து வருகிறோம். நீர் எங்களோடு பேச போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவர். இந்த திருச்சபை ஆசிர்வதியும், போதகர ஃபேமிலியை ஆசிர்வதியும், கடந்து வந்த ஒவ்வொரு நபர்களையும் நீங்க ஆசிர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். வாசித்த வசனம் ஒரு விஷயம் கூடி வாசிக்கலாம். போதும். கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போகும். ஹல்லேலூயா. இந்த ஒரே தலைப்பில் நின்று கொஞ்சம் காரியங்களை சொல்லி, ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கணும்? ஹல்லேலூயா, பிரைஸ் கார்டு. ஹல்லேலூயா. பாச எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லலை. அதனால் ஆண்டவர் எப்போ ஸ்டாப் பண்ண சொல்லுகிறதோ அப்போ நான் ஜெபிக்கிறேன். ஓகே, அதுவரை மெசேஜ் போகும். இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் கிடையாது. இங்கே உள்ள பாஸ்டம்மா சூப்பராக எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு தந்தாங்க. அதனால் பசி இல்லை. அப்போ எப்போ எனக்கு பசி வருதோ அப்போ தான் நான் இந்த செய்தியே க்ளோஸ் பண்ணும். நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே ஊழியக்காரனுக்கு சீக்கிரம் பசிக்கும்படியாக கிருபை கொடு ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யட்டும். எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கியர் போடுறது கொஞ்சம், அதுக்கப்புறம் ரன் ஆகும். ஹல்லேலூயா, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால இது இங்கே வச்சா நான் அங்கே நிற்காது, அதுதான் பிரச்சனை. எனக்கு ஒரு பாஸ்டர் பார்த்துக்கிட்டு வாங்க, நான் இப்படி நின்று மெசேஜ் கொடுக்காது, ஜஸ்ட்டு வாங்க என்று ஆஸ்வதிக்கட்டும். ஓகே, வேதாகமத்திலிருந்து இனி மேக்சிமம் நான் வேதத்தை அதிகம் வாசிக்கிறதுக்கு ஜனங்கிட்ட இப்போ சொல்லாத. ஓகே, ஏன்னா அவங்க நடக்கட்டும். இல்லையா, கேரளா வித்தியாசம், தமிழ்நாடும் மெசேஜுகள் வித்தியாசம். ஒரு மேக்சிமம் பாஸ்டரல் தியாலஜி பிரின்சிபல் இங்கே இருக்க. பாஸ்டரல் தியாலஜி எல்லாம் எடுக்கும்போது மேக்சிமம் ஒரு பைபிள் இருந்து வேதாகமத்திலிருந்து மேக்சிமம் 3 வசனம். அது வேற ஒன்றும் இல்லை. அதிக வாசித்தாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் கோவப்படாது. ஆனால் ஜனங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அது போகாது இருக்கும்படியாக மேக்சிமம் 3 வசனம். நான் 3 கூட எடுக்காது, மேக்சிமம் ஒரே வசனத்தை நின்று ஆமென் ஜெபிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறது. ஓகே, ஹல்லேலூயா. சந்தோஷம் தானே? ஹல்லேலூயா. தமிழ் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிங்க, ஆண்டவர் விடிய காலம் செய்யட்டும். ஒரு நாளில் ஒரு துறைமுகத்தில் ஏகப்பட்ட கப்பல்கள் அசையாமல் இருக்கிறது. ஒரு கப்பல் சில மாதங்களா சின்ன சின்ன படகுகள் எல்லாம் கடலுக்குள்ளார போவாங்க. திரும்பி வரும்போதும் அங்கிட்டு மாற போகும்போதெல்லாம் இந்த படகுகள் இந்த கப்பலை பார்த்து சொல்லுவாங்க, இந்த கப்பலின் வாழ்க்கை முடிஞ்சது, கப்பலின் வாழ்க்கை முடிஞ்சது, இனி இது அசையாது, இது நீ அசையாது. பாருங்க, நம்ம சின்ன படகு தானா, ஆண்டவர் கிருபையால் நமக்கு ஓட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்படி அந்த படகுகள் அப்படி சொல்லி வருகிற ஒரு டைம்ல ஒரு நாள் அந்த கப்பல் அசைய தொடங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வரை அசைக்காம இருந்த கப்பல் இந்த மார்ச் மாசம் அசைய தொடங்கும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் 2025 2 மாசம் அசையாத சில கப்பல்கள் 3ஆம் மாசம் அசைய தொடங்க. ஒருவன் மேல் தேவ சித்தம் இருந்தால், தேவ அபிஷேகம் இருந்தால், எത്ര பிசாசவனை கெட்டி வைத்தாலும் அந்த கெட்டுகளை உடைத்தவன் வெளியே வரும் என்று சொன்னால் எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஆமென் சொல்லுவேன். இது என்னுடைய நாள், இது என்னுடைய மாதம், என் இயேசு எனக்காக அற்புதங்களை செய்கிற மாதம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை அடிச்சு ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாம். ஓ ஸ்வரா தரா 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 சுடகபலக சந்தரகஸ்கவாரி. இயேசுவின் நாமத்தில் இந்த திருச்சபையில் அசைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. 2 மாதம் ஆண்டவரே, பிரிய ஊழியக்கார சொன்ன போல 5 வருடங்கள் அசையாம இருந்த இந்த திருச்சபை 6ஆம் வருடத்தில் இருந்து ஒரு அசைவு உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னமே
ஒரு தீர்க்கதரிசனமாக பேசுகிறது. இந்த திருச்சபை ஆண்டவர் இன்னிலிருந்து ஒரு வித்தியாசப்படுத்த போகிறது. போன 5 வருடம் நடந்த ஆராதனை இல்லை, ஒரு வித்தியாசமாக ஆண்டவர் இன்னிலிருந்து திருப்ப போகிறார் என்று ஆவியானவர் பேசுகிறதா? எனக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவர் ஒரு நபரை பார்த்தால் அவரை தொடாம போகவே போகாது. ஹல்லேலூயா. இந்த கொடைக்கானல் ஏஜி சபையை ஆண்டவர் பார்த்தால் அவர் சந்திக்காத போகவே போகாது. நான் நினைக்கிறேன் இந்த கூட்டம் ஒரு வித்தியாசம் கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ளால சில வித்தியாசமான நபர்கள் எந்திரிக்கும், சில தீர்க்கதரிசிகள் எந்திரிக்கும், சில சுவிசேஷங்கள் எந்திரிக்கும், சில ஜெப வீரர்கள் எந்திரிக்கும், ஜெப வீராங்கனைகள் எந்திரிக்கும். கொடைக்கானல் அசைக்கிற சில நபர்கள் எந்திரிக்கட்டும். பிசாசின் கட்டுகளை உடைக்கிற சில நபர்கள் எந்திரிக்கட்டும். வியாதியை சுகமாக்குற நபர்கள் எந்திரிக்கட்டும். அபிஷேகத்தை சுமந்துகிட்டு போகிற ஹல்லேலூயா. ராஸ்பட்டாலா பரபா ஷபலகடகஸ்கராதனா ஹுடகரகஸ்கபல பிரபல பரபலபா தாலகபரக ஜலகடகலா. ஜெபம் எந்திரிக்கட்டும். ஜெபம் ஸ்டார்ட் பண்ணட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கியார கொடைக்கானலுக்கு தெரியும், பிரசங்கம் பண்ண என்ன ஊட்டியில நபர்களுக்கு தெரியும், பிரசங்கிற என்ன கோயம்புத்தூருக்காருக்கு தெரியும். பிரசங்கத்திற்கு நான் எங்க எல்லாம் போகிறோம் அங்க எடுத்த எல்லா நபர்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் என்ன தெரியும். ஆனா பிரசங்கி பண்ணுகிற அவன் ஒரு பிரசங்கியார உலகத்துக்கு தெரியும், ஆனா ஜெபிக்கிற ஜெபன இயேசுவுக்கு தெரியும். ஹே கமான் கமான், சர்ச் எந்திரிக்கட்டும். நீ பிரசங்கியாராக ஜெபிக்கிற நபராக இயேசு தெரிகிற, இயேசு அழைக்கிற. ஓ இயேசுவின் நாமத்தில் பிரைஸ் காட். ஒரு உடைக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன், ரூத்தை போல தேவன் அழைத்தவர். சபிக்கப்பட்ட மோவாபில் இருந்து ஒரு ரூத் ஆண்டவர் செலக்ட் பண்ண போல நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறது. உன்னுடைய பின் பிளாஷ்பேக் பார்த்தால் எங்கேயோ உடைக்கப்பட்டவள், எங்கேயோ உடைக்கப்பட்ட ஃபேமிலி இருந்து சபிக்கப்பட்ட ஃபேமிலி. ஆமென். ஒரு ஆசீர்வாதம் வராது. உடைக்கப்பட்டவள் சொன்ன இடத்திலே ஆமென் ஆமென் ஆமென். 1 அதிகாரத்திலே ஒரு அடிமையானவள் 4ஆம் அதிகாரம் படிச்சு முன்னேறும் போது அதிகாரியாய்மானது ஆண்டவர் சொல்லுகிறது. இந்த 4ஆம் அதிகாரம் முடியும் போது ஒரு அதிகாரம் வந்தது போல கொடைக்கானல் மேல் ஒரு அத்தாரிட்டி நான் உனக்கு கைமாறுவேன். ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் தேவன் மறந்து விடுதே. உன் டைரியில நீ எழுதி வச்ச ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. ஆவியானவர் திட்டவட்டமாக பேசுகிறதா? யாரும் தெரியாமல் ஆமென் உன்னுடைய டைரியில நீ எழுதின ஜெப விண்ணப்பத்துக்கு இன்னைக்கு பகல்ல பதில் உண்டு. ஆவியானவர் பேசுகிறதா? சபையில எழுப்புதல் எந்திரிக்கு உண்டாகட்டும். சபைக்குள்ளால எழுப்புதல் உண்டாகட்டும். எனக்கு தெரியும் இந்த காலை வேளை ஆண்டவர் ஏதோ வித்தியாசமாக செய்ய போகிறது. இன்னைக்கு வர ஜெப வாழ்க்கையில அவன் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாத நபர்களே ஆண்டவர் இன்னைக்கு பலப்படுத்த போகிறதா? ஷால்பாராபாலா ஹதரா பிரபலா லேகஸ்வரா அரகம் தனகடகரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியம் சொல்லி அதுக்கப்புறம் போலாம். ஆமென். சோனம் பாருங்க. ஆமென். பெத்லகேமில் இருந்த ஒரு ஃபேமிலி மோவாபுக்கு நேரடியாக போறாங்க. அங்க போன உடனே நகோமிக்கு சொல்ல முடியும், என்னுடைய குழந்தைகளின் திருமணம் நடந்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம அந்த சாப்டர் எல்லாமே படிக்கும் போது தெரியும், நகோமியும் ஃபேமிலியும் உடைக்கப்படுகிறது. கணவர் இறந்து போகிறது, பிள்ளைகள் இறந்து போகிறது. ஆமீன். மருமக்களை 2 பேர் அழைத்து திரும்பி வீட்டுக்கு போ என்று சொல்லி ஆமீன் அனுப்பும் போது ஓர்பாளோ மாமியாரை விட்டு விலகியாச்சு. ரூத்து போயாச்சா? போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல பாஸ்டர்? நல்ல வாலிபத்தையும் ரூத்தே திரும்பி போனால் அப்பாவை பார்க்கலாம்,
அம்மாவை பார்க்கலாம். ஒருவேளை நீ அந்த வீட்டுக்கு நிற்கும் போது உன்னுடைய நிலைமை பார்த்து அந்த வீட்டுகள் நல்ல ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலாம். என்ன பாஸ்டர், ஒரு நல்ல கணவனை கிடைக்கும், பிள்ளை ஆசிரியத்துக்கு பிள்ளைகளை கிடைக்கும். ஆமீன். அதனால நீ திரும்பி போ. அல்லேலூயா. ரூத்து போகல. நான் கேட்டேன், என்ன ரூத்து திரும்பி போங்கம்மா? அவ சொல்றாங்க, பாஸ்டர் திரும்பி போனா அம்மாவை பார்க்க முடியும், அப்பாவை பார்க்க முடியும், கணவனை கிடைக்கும், மாமியாரை கிடைக்கும், மாமனாரை கிடைக்கும், பிள்ளைகளை கிடைக்கும். ஆனா இந்த தெய்வத்தை கிடைக்காது. இந்த தெய்வத்தை எனக்கு கிடைக்காது. அங்க போன எல்லாமே கிடைக்கும், ஆனா இந்த தெய்வத்தை அங்க கிடைக்காது. பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், தேவனை விட்டு விலகாம இருந்தால் அவர் ஆமென் உன்னை கனம் பண்ண தேவன் ஆசீர்வதிக்காத திரும்பி போகவே போகாதா. நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் தேவன் ஆரையோ திட்டவட்டமாக நோக்கி பேசுகிறதோ, உன் ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. அந்த கப்பல் அசைய தொடங்கினது. சொல்லுங்க, அசைய தொடங்கினது. ஹல்லேலூயா. சின்ன படகுல ஒரு படகு வந்து கேட்டாங்க, கப்பலே நாங்க நினைச்சது உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது, நீ செத்து போயிட்டு. அந்த கப்பல் சொல்ல, நோ நோ நோ, நான் இப்ப அசையாம கிடந்தது என்னுடைய எஜமானன் எனக்குள்ளாலே இந்த துறைமுகத்திலிருந்து சரக்கு ஏத்திக்கிட்டு இருந்தது. அல்லேலூயா. எனக்குள்ளால சரக்கு இருந்தா நான் இந்த துறைமுகம் விடும். பிரைஸ் காட். உள்ளால தேவ பிரசன்னம் இருந்தால் நீ இருக்கிற பிளாட்ஃபார்ம் அசைய தொடங்கும். அந்த என்னைக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காராது, உனக்கு ஒரு ஆமென் ஆமென் ஒரு அறுவடையின் டைம் உண்டு. உனக்கு ஆமென் உன்னை திருப்புகிற டைம் உண்டு. ஆமென் உன்னை கனம் பண்ணுகிற டைம் உண்டு. நான் சொல்லுகிறேன், என்னைக்கும் கப்பல் ஒரே இடத்தில் இருக்காது. உள்ளுக்குள்ள சரக்கு வந்தால் கப்பல் அசைய தொடங்கும். 2025 தேவ பிரசன்னம் உள்ளால வந்தா உன் எல்லைய தேவன் விரிவாக்கும். என்னைக்கு இருந்த இடத்துல நீ இருக்கவே இருக்காத. ஆண்டவர் உன் நிலைமையை சேஞ்ச் பண்ணும் என்று நான் ஆவியில விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த சின்ன படகுக்கெல்லாம் கடலுக்குள் உள்ளவர் தான் போக முடியும். சரக்குள்ளால இருக்கிற கப்பல் அவன் கடலுக்குள்ள மட்டும் உள்ள போகிறது, அடுத்த ராஜ்யங்களுக்கு தான் போக முடியும். அல்லேலூயா. தேவ அபிஷேகம் உள்ளால வந்தா அவன் நம்ம எல்லை தேவனே விரிவாக்குவார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அவன் இந்த காலையில் இருந்து சபையின் எல்லையை தேவன் விரிவாக்கட்டும். சபையின் எல்லையை தேவன் விரிவாக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரை அறியணும். ஆண்டவரை எப்படி அறிய வேண்ட விதத்துல அறியணும். எப்படி எல்லாம் ஆண்டவரை அறிய முடியும்? கொஞ்சம் நல்லா பேசணும்னு புரியுதா அந்த தமிழ்? ஓகே, சரி. பதில் கொடுக்கணும். எனக்கு முன்னாடி வந்த ஊழியக்காரெல்லாம் இந்த மேடல் நின்று இப்படியே பேசுவாங்க, நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு போவாங்க. அதுங்க முடியாது. நான் இப்ப மேடையில் இல்லை, உங்களை கூட தான். அல்லேலூயா. அப்ப சொல்லணும், தேவனை எப்படி எல்லாம் அறிய முடியும்? ஜெபத்தினால, குட். அடுத்து பிரசன்னத்தினால, வெரி குட். ஆராதனைனால, அடுத்து பாட்டினால, வார்த்தைனால, வரட்டும். அபிஷேகத்தினால வரட்டும். முக்கியமா ஒரு காரணம் வரணும், அதுதான். ஓகே ஓகே. ஒரு ரகசியம் அவங்க பாசமா கிட்ட கேட்க போறேன். அல்லேலூயா. பெருசொன்னும் இல்லை. காலையில் எனக்கு என்ன சமைச்சது? பீஃப் கப்பக்கிழங்கு. பிரியாணி மாதிரி சாப்பிடவே இல்லை, பின்ன எப்படி டேஸ்ட் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? அவங்க பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி தந்தாச்சு. நல்லா சூப்பா கப்பக்கிழங்கு பீஃப் எல்லாம் போட்டு அந்த சாப்பிட்டாங்களா அவங்க? நான் எனக்கு சொல்ல முடியும், என் கூட தம்பி வந்திருக்கு, தம்பிக்கு சொல்ல முடியும். காரணம், நாங்க தான் சாப்பிட்டது. அல்லேலூயா. தேவனை தேட வேண்டியது அனுபவத்தினால தேடணும்.
அல்லேலூயா. வசனம் வேணும், ஜெப வேணும், ஆராதனை வேணும்னா அனுபவத்தோடு இருந்தால் அந்த அனுபவத்தை ஆராலும் அது கட் பண்ண முடியாது. அனுபவத்திலே ஆண்டவர் தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேரளாவில் சில நாட்களுக்கு முன்னாடி அங்க உட்காரணும், நீங்க ஓகே பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. சரி, ஓகே புரியுதானே? சரி, கேரளாவில் ஒரு நாளைக்கு சில நாளுகளுக்கு முன்னாடி ரெண்டு மாடி ஒரு வீடுல இரவுல ஒரு திருடன் அந்த 2 மாடியில ஃபர்ஸ்ட் மாடியில் ஏறாம செகண்ட் மாடியில அவன் எப்படியோ திருடதுக்கு ஏறும்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி கெட்டி போட்ட நாய் கொலைக்க ஆரம்பிச்சது. அந்த நாய் கொலைக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஏரியாவில் உள்ள எல்லா நாயுமே சொல்லுங்களே அல்லேலூயா. ஒரு 10 நிமிடத்துக்கு அப்புறம் எல்லா நாயும் கொலை நிப்பாட்டியாச்சு. இந்த நாய் மட்டும் என்ன ரீசன்? திருடனை பார்த்தா அது யாரு? இந்த நாய் தான். திருடனை பார்த்த நாய் மட்டும்தான் கொலைக்கும். சொத்தம் சொல்லுங்க. ஆண்டவரை அனுபவத்துல கண்டவனுக்கு மட்டும்தான் ஆராதிக்க முடியும், பாக்கி யாருக்குமே முடியாது. பக்கத்துல அவங்க கையை தட்டுற இவங்க கையை தட்டுற சொல்லி ஆராய்ச்சா அது முடியாது. தேவனை உண்மையா பிரசனத்தோடு தெரிஞ்சு ஆராதிக்கிறவனுக்கு அந்த சைடு பார்க்காது, இந்த சைடு பார்க்காது. என்னுடைய ஆண்டவர் என்னை தேடி என் முன்னாடி வந்திருக்கிறதுனால ஆராதிக்காம இருந்தாலும் நான் இயேசுவை ஆராதிப்பேன். என் பக்கத்துள்ளவங்க, இடது பக்கத்துள்ளவங்க, வலது பக்கத்துள்ளவங்க ஆராதிக்காம இருந்தாலும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை நான் இயேசுவை ஆராதிப்பேன். அனுபவத்தோடு ஆராதனை வேணும். அல்லேலூயா. நான் திருச்சபை கிட்ட சொல்லுகிறது, ஆமென். கொஞ்சம் தான் வாழணும், கொஞ்சம் தான் நம்ம வாழ முடியும். அந்த வாழ்க்கையில ஃபுல் வாழ்க்கையை இயேசுவா கொடுக்கணும். அல்லேலூயா. சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட விட அதிகமாக தேவ சமூகத்துல டான்ஸ் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தேடணும்? அறிய வேண்டிய விதத்துல தேடணும். ஆண்டவரை நல்லா அறியணும். நான் எப்போ அடிக்கடி படி சொல்லுவாங்க, நம்ம பிரைம் மினிஸ்டரை பற்றி உங்களுக்கு நல்ல அறிவு இல்லாம போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவரை பற்றி என்ன கிடைக்கணும்? நல்ல அறிவு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி உண்மையாக அறிவு இருந்தா அந்த அறிவு உங்க லைஃபே திருக்கும். அல்லேலூயா. தவறா நினைக்கூடாது. சில ஜபம் எல்லாம் எனக்கு பிடிக்காது, உண்மையாக சொல்றோம். சில ஜபம் எல்லாம் எனக்கு, ஆண்டவரே நான் தூளி ஆண்டவரே, தூசி ஆண்டவரே, நான் அடிமை ஆண்டவரே, குப்பை ஆண்டவரே. உண்மைதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை கிடையாது. ஏதோ பாட்டியம்மா என்னைக்காவது ஜெபத்தை கேட்டதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹலோ, உண்மைதானே? நீ குப்பையா? நீங்க குப்பையங்களா? இல்லை, சிம்பிளா சொல்றேன். ஃபோன் இருக்காமா? அந்த ஃபோன் வச்சுக்க. அல்லேலூயா. எங்கள் என்ன இருக்கு சொல்லுங்க? பேனை இருக்கு. இந்த பேனா நாங்க கொடுத்துட்டு இந்த ஃபோன் வாங்கினா ஆருக்கு லாபம், ஆருக்கு நஷ்டம்? எனக்கு தான் லாபம்னே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதை விட 100 மடங்கு வேல்யூ இருக்கு இதுக்கு. ஓகே, தாங்கம்மா. இந்த பேனா இங்க கொடுத்து அந்த பேனா வாங்கினா தாங்க, பெரிய பிரச்சனை. இட்ஸ் ஈக்குவல். இது ஓகே, ஓகே. நீ சொல்ல போற நல்லா கவனிக்கணும். நீங்க குப்பையா இருந்தால், நீங்க தூசியா இருந்தால் உன்னை மீட்கிறதுக்கு ஒருபோதும் இயேசுவை கொடுக்க தேவை கிடையாது. ஹலோ, புரியுதா? நீங்க குப்பையா இருந்தால், தூசியா இருந்தால் உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஒருபோதும் இயேசுவை கொடுக்க வேண்டாம். ஏதோ தூதனை கொடுத்தா போதும். தூதனை கொடுக்காம தன்னுடைய குமாரனை கொடுத்த ஒரே ஒரு ரீசன், அந்த குமாரனுக்கு பிதா எவ்வளவு விலை மதி கொடுக்கிறதோ அந்த விலை அவன் உனக்கு தந்திருக்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும். என் இயேசப்பா உனக்காக, ஹல்லேலூயா. பிதா எப்படி குமாரனை நேசிக்கிறதோ அந்த அதே பாசம் உண்மையில் தேவன் போட்டு இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம ஆறு சொல்லுங்க, ராஜா பிள்ளைங்க தானே. அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவரே தூசி ஆண்டவரே பொடி ஆண்டதில் விடுங்க. அல்லேலூயா. நீ அந்த ஜபு இல்லை, நம்ம ராஜா பிள்ளைங்க. அல்லேலூயா. நம்ம ராஜா பிள்ளைங்க அடிமை போல நடக்க கூடாது, ராஜா குமாரம் போல நடக்கணும். அல்லேலூயா. இன்னும் இருந்த சபைக்குள்ளால ஒரு மாற்றம் உண்டாகுது. என்னய்யா? ஓகே ஓகே ஓகே, பிரைஸ் காட். அப்ப ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை நல்லா அறியணும். ஆண்டவரை எப்படி அறியணும்? நல்லா அறியணும். அல்லேலூயா. ஆண்டவரை நல்லா அறிஞ்சா அந்த அறிவு நம்மளை இன்னிருந்து வித்தியாசப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் படிக்கணும், ஜெபிக்கணும். வசனம் படிக்கணும், ஜெபிக்கணும். சில நபர்களுக்கு ஜெபம் மட்டும்தான் இருக்கும், வசனம் காணாது. சில நபருக்கு வசனம் மட்டும்தான் இருக்கும், ஜெபம் காணாது. பிரைஸ் காட். ஒரு பறவைக்கு என்ன இருக்கு? 2 இறக்கை இருக்கு. அது போல ஒரு விசுவாசிக்கு வசனம் வேணும், ஜெபம் வேணும். இது ரெண்டும் உள்ளால் இருந்தா உன்னுடைய அபிஷேகத்தை ஆராலும் தோக்கடிக்க முடியாது. ஒரு நபருக்கும் தோக்கடிக்க முடியாது. நான் விசுவாசிக்கிற என்னுடைய தேவனுக்குள்ளால் இருக்கிற அபிஷேகம் உனக்குள்ளால இருந்தா ஒரு பிசாசுக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்னோட கேள்வி, நம்ம ஏசப்பா ஒரு நபரா பவரா? நல்ல கை சொல்லுங்க. பவர். அல்லேலூயா. நான் சொல்றேன் இல்ல, நபர். என்னது சொல்லுங்கப்பா? பவர் மட்டும் இல்ல, நபர். அவர் நபர் இருக்கு, நபருக்கு பவர் இருக்கு. அல்லேலூயா. இந்த லைட் இப்போ ஆஃப் பண்ண, ஜஸ்ட் இது கத்திக்கிட்ட நிக்கிற அந்த லைட்டு இப்ப அணைஞ்சு போனா என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன சொல்லுவாங்க? பவர். திரும்பி வந்தா என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா. அது பவருக்கு மட்டும் உள்ள குணம். அல்லேலூயா. ஒரு நபரை ஒருபோதும் பவர்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏசப்பா பவர் கிடையாது, நபர். சொல்லுங்க, என் இயேசு பவர் இல்ல, நபரு. அல்லேலூயா. நீ அவர் அப்படி எல்லாம் சொல்லணும்னா நபரை மட்டும் தான் சொல்ல முடியும். உண்மைதானம்மா? அல்லேலூயா. நீங்க வாங்க, பவர் எங்க வாங்க சொல்லுவீங்களா? இல்ல. ஒரு நபர் இல்ல பாஸ், பிரின்சிபல். உண்மைதானே சார்? ஒரு நபரை மட்டும்தான் அவர்னு சொல்ல முடியும். நீங்க வாங்க, அப்ப இயேசு ஆறு. அப்போ அவருக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு. அல்லேலூயா. நம்ம இயேசப்பா யாரு? தேவன் யாரு? நபர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இயேசு நபரு. ஓ, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இயேசப்பா யாரு? நபர். அவருக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு. நபரும் பவரும் சேர்ந்து இயேசு. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறது, அவர் சாய்வினால் நம்மை படைத்தது. அப்படிதானே? அப்படிதானே? ஒரு சாய்வில சாயனால நம்மளை காலில் எந்திரிக்கும் போது தயவு செய்து எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு டீ பற்ற வைக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்ணாடி முன்னில் போகணும். கண்ணாடி முன்னில் போய் சோத்திரம் சொல்லணும். இது என்ன ஃபேஸ் வாஷ் பண்ண சொன்னா, ஒருவேளை ஃபேஸ் வாஷ் பண்ணாம கண்ணாடி போய் முன்னாடி நின்னா நம்மளை பார்த்து நமக்கே பயம் வரும். நம்மளை பார்த்து அந்த பயம் வேண்டாம். அதனால அங்க போய் நின்று நம்மளையே பார்க்கணும். நம்மளே பார்த்தா 1 மணி நேரம் இல்லை, ஒரு 3 மணி நேரம் ஆகுதும் நன்றி சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவர் சாயல்னால நம்மை ஆண்டவர் படைத்தது. அவருக்கு 2 கண் இருக்கு, நமக்கு 2 கண் இருக்கு. சோத்திரம் சொல்லுங்க. அவருக்கு 2 கரம் இருக்கு, நமக்கு 2 கரம் இருக்கு. 1000 கரம் இல்லை, 2 கரம். அவர் சாய்வினால நம்மை படைத்த கிருபைக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த காருக்கு என்ன இருக்கு? 4 வீல் இருக்குல்ல. வீலுக்குள்ள என்ன இருக்கு பாஸ்? ஐயா, வீலுக்கு உள்ளால என்ன இருக்குதுங்க? ஏர் இருக்கு. என்ன ஏர் போகாம இருக்கு? என்ன இருக்கு? ஒரு சின்ன டியூப்னா பாஸ். ஆமா, அந்த வால்வு ஆமா க்ளோஸ் பண்ணி வைப்போம். அது ஓபன் பண்ணா ஏர் போகும். ஏர் போனா கார் ஓட முடியுமா? இல்ல. அவ காரு ஓடணும்னா ஏறு வேணும், ஏறு மூடி வைக்கணும். ஏறு
ஏறு மூடி வச்சுதான் கார் ஓட முடியும். ஆனா மனுஷனுக்குள்ளால ஏறு இருக்கானா ஆண்டவர் வாழ்த்துக்கு தரவே தரல. அது மூடி வச்சா முடிஞ்சது காரியம். அல்லேலூயா. அவரை நினைக்க நினைக்க நன்றி சொல்லும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதிசயமாய் நீங்க எங்களை படைத்த கிருபைக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. அவரை போல ஆண்டவர் படைத்தது. எப்படி அவரை போல நம்மளை சில அப்பாவும் பையனும் இல்லைங்க, அம்மாவும் பையனும் போகும்போது தேர்ப்பாட்டி சொல்லுவாங்க, அம்மாவை போல இருக்கு. உண்மைதானே? அப்பாவை போல இருக்கு. அல்லேலூயா. காரணம் அந்த அப்பா பிள்ளையானால்தான் அவங்க அப்படி சொல்லுகிறது. ஆனா உங்களை பார்த்து சொல்லணும், ஆமென், அவர் தேவனை போல இருக்கிறது. தேவன் சாய்வில தான் அவர் உன்னை படைத்தது. ஹல்லேலூயா. இந்த மனுஷனின் படைப்பெல்லாம் வித்தியாசம். அவன் தேவன் மனுஷனை ஆதாமை படைத்தது வித்தியாசம், ஏவாளை படைத்தது இப்படின்னு. ஆதாமை எப்படி படைத்தது? உங்களை அதுதான் பிரச்சனையே. அதுதான். அல்லேலூயா. பாருங்க, ஏதாவது தேவையா இருந்தா, இங்கே இல்ல கேரளாவில், கேரளா இந்த ஃபேமிலி மனைவிமார் எல்லாமே ஏதாவது தேவை இருந்தா ஒரே ஒரு அழைப்பாணி, ஒரே ஒரு அழைப்பாணி. கண்ணீர் அப்படி வடிந்த உடனே கணவனுக்கு மனசொலி வரும், ஐயோ அந்த சேலை வாங்கி கொடுக்கலாம், அந்த சேலை. நீங்க பாருங்க ஐயா, ஒரு மணி இல்லை, ஒரு 100 மணி நேரம் நம்ம அழுதாலும் அவங்க மனசு அசையாது. காரணம், தண்ணீர்ல தண்ணி மண்ணு மேல் தண்ணி வந்தா, தண்ணி ஊத்துனா அது கரையும். எலும்பு மேல ஊத்துனா சொல்லுங்களே அது கரையவே. அல்லேலூயா. சும்மா ஜோக்கு சொன்னது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ 2 பேரும் படைப்பு வித்தியாசம். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இந்த போன டைம் இந்த ஹாஸ்பிட்டலு ஒரு டாக்டருங்க இப்படி கேட்டாங்க, நீங்க இந்த வேதாகமத்தை சொல்லுகிற படைப்பு எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. அவரு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறவர். அவர் சொல்றாங்க, ஆதமை ஏவாளையும் படைத்தது தானே. ஆதமுக்கு விலா எலும்பு எவ்வளவு வேணும்? 12. ஒரு எக்ஸாம்பிள். என்ன இருக்கு? எத்தனை இருக்கு? 12. அப்ப ஏவாளுக்கு எத்தனை வேணும்? சும்மா சிந்திங்க, யோசிங்க. 12. சாரி, ஏவாளுக்கு 12 இருந்தா ஆதாமுக்கு எவ்வளவு வேணும்? 11. அல்லேலூயா. ஆனா அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நாங்க சர்ச் பண்ணும்போது ஆதாமுக்கும் 12 இருக்கு, ஏவாளுக்கும் 12 விலா எலும்பு இருக்கு. அது தவறு தானே? அப்போ உங்க பைபிள் அதனே இல்ல, இது ஆதாம் விலா எலும்பில் இருந்து 1 எடுத்துதானே. அப்போ ஆதாமுக்கு எவ்வளவு வேணும்? ஐயோ, நானும் அப்பதான் நினைச்சது. நல்லா கவனிங்க. நான் அவர்கிட்ட பதில் கொடுக்க ஒரே ஒரு ரீசன். தேவன் எடுத்தது என்னது? எலும்பு மட்டும்தானே. இவ்வளவு ரூபமா எடுத்ததா? இல்ல. சதை இருந்தா பாஸ்டர்? நரம்பு இருந்ததா? எடுக்கும்போது எலும்பு மட்டும்தான் இருந்தது. எலும்பு இருந்தது, சதை கிடையாது, பாடி பார்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது, ரத்தம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஒரு எலும்பில் இருந்து ஒரு லேடியை தேவனுக்கு படைக்க முடியும் என்றால் எடுத்த இடத்துல எலும்புக்கு சுக முடியும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்த இடத்துல ஒரு எலும்பு ஃபிட் பண்ணதுக்கு ஆண்டவருக்கு முடியும். நம்மள தேவனை நல்லா அறியணும்னே. பிரைஸ் காட். மற்றவங்க கேட்கும் போது தலையை குனிஞ்சுக்கிட்டு போக கூடாது. நல்லா ஆன்சர் சொல்லணும்னா நல்லா யோசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பிசாசு வருவன்னு சொல்லி ஆரோ சொன்னனால 91 சங்கீதம் மட்டும் வாசிச்சுட்டு போக கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏகப்பட்ட விசுவாசிகளின் ஆமென் இந்த பைபிள்ல நிரூபங்கள் பகுதி போகவே போகாது. சத்திய சங்கீதத்தோட முடியும் மேக்சிமம். ஆபிரகாமை தெரியும், மோசே தெரியும், எலியாவே தெரியும், எலிசாவே தெரியும். ஆனா நிரூபங்களுக்கு முன்னாடி சொல்லுங்களே, நிரூபம் தான் நம்ம இன்னைக்கு வாழ வைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிரூபங்கள் தான் ஒரு விசுவாசி எப்படி வாழணும் என்று சொல்லி காட்டுகிறது. இந்த சார் எனக்கு
என்னுடைய நெருங்கின சூழ்நிலை ஒரு 50,000 ரூபா இருந்துச்சு. எவ்வளவு இருந்துச்சு? அதுக்கப்புறம் சொன்னாங்க, பாஸ்டர் திரும்பி தரவே வேண்டாம். திரும்பி ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எனக்கு நல்ல சந்தோஷம். கொஞ்ச நாள் தாண்டி உடனே பாஸ்டர் அவரு என்ன கூப்பிட்டு ஒரு 5 லட்சம் ரூபா தந்தாங்க. சொன்னாங்க திருப்பி தரேன்டா. திருப்பி என்னுடைய கேள்வி, நான் ஆற அதிகம் சொல்லும் எங்க போனாலும் அதுக்காக இவங்க மறந்துங்களான்னு இவங்களை மறக்கல. ஆனா அவங்கள விட இவருதான் கொஞ்சம் அதிகம். புரியுதா? நியாயப்பிரமாணம் மோச தான் தந்தது, உயிர் இயேசுதான் தந்தது. புரிகிறதா? அத நான் சொல்ல வேண்டியது இயேசுவ மட்டும்தான். எங்க போனாலும் இயேசுவ தான் அதிகம் சொல்லணும். என் இயேசுதான் எனக்காக கல்வாரியில் மரித்தார், அவர் தான் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். எங்க போனாலும் என்னுடைய இயேசுதான் எனக்கு பெரிது. அல்லேலூயா. ஜெபங்கள் எல்லாம் மாறணும், வித்தியாசமாகணும். தெரிய வேண்டிய விதத்துல இயேசுவே தெரியணும். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு பவர் மட்டும் கிடையாது. அவருக்கு என்ன இருக்கு? அவர் ஒரு நபரு. அவருக்கு அழ முடியும், அவங்களுக்கு அழ முடியும், சிரிக்க முடியும், யோசிக்க முடியும். யோசிக்க முடியுங்களா? அவங்களுக்கு இயேசுக்கு யோசிக்க முடியுமா? இயேசுக்கு யோசிக்க முடியுமா? நம்மளுக்கும் யோசிக்க முடியும். நம்மளுக்கு இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த சிருஷ்டிப்புக்குள்ளால் இருந்தால் நம்மளை அவர் படைத்தது. அவருக்கு எல்லாம் இருக்கு. அவருக்கு என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 55:8 படிங்க. 55:8. ஓகே. என்னுடைய நினைவுகள் கிடையாது, உங்கள் நினைவுகள். அல்லேலூயா. சாம்பாஸுக்கு நினைவு நான் சொல்றேன். இது எத்தனை வருஷம் பாசம்? 6ஆம் வருஷம். ஆமென். பாஸ்டர், உங்க நினைவு என்ன கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு சின்ன சர்ச்சு, அதுக்குள்ள அது ஒரு டிவி, அவங்க ஒரு கீபோர்டு, ஒரு கிட்டத்தட்ட 300 பேர், அவ்வளவு போதும். அதுதான் என்னுடைய இங்கே உள்ள நினைவு. அல்லேலூயா. பாஸ்டர் அப்படி சொல்லும் போது ஏசப்பா சொல்ல, இல்ல சாம், நீ உன்னுடைய நினைவு, என்னுடைய நினைவு இந்த கொடைக்கானலே மெகா சர்ச் உன்னுடைய சர்ச் தான். அல்லேலூயா. இங்குள்ள ஏகப்பட்ட நபர்களே உன் முன்னாடி கொண்டு வரதா என்னுடைய திட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு வரை அசைக்காத எல்லைகளை அசைக்கிறதுக்குதான் நான் உன்னை கண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வரை போகாத இடத்துல போகிறதுக்குதான் நான் உன்னை கண்டிருக்கிறது. தேவனுடைய சிந்தனைக்குள்ளால நாம் ஏறினாதான் நம்ம வாழ்க்கையை செழிப்பாக முடியும். அல்லேலூயா. நம்ம நினைவுக்கெல்லாம் லிமிட் இருக்கு. நம்ம நினைவுக்கு, தேவனுடைய நினைவுக்கு அன்லிமிட்டெட், லிமிட்டே கிடையாது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு லாஸ்ட் டைம் இப்படி யோசிச்சாங்க. எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனத்தை ஏசப்பா கூட்டிட்டு வரும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் 8 நேஷனல் பர்மட் லோரியில ஃபுட் இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பிட முடியும். 8 டன் ஃபுட் வேணும். 8 டன். எந்த ரெஸ்டாரண்ட் அங்க இருக்கு? அது வனாந்தரத்துல. அல்லேலூயா. ரெஸ்டாரண்ட் இருக்கா? இல்ல. ஒரு நேரம் 3 நேரம் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 24 டன் ஃபுட் வேணும். அல்லேலூயா. நான் கேட்டேன், ஆண்டவரே எங்கே ஆண்டவரே இவ்வளவு ஃபுட் இருக்கு? ஆண்டவர் சொல்லுகிறது, அவங்களை கூப்பிடும் போதே அவங்களுக்குள்ள ஃபுட் என்னுடைய கரத்தில் நான் சுமந்துகிட்ட போனது. அல்லேலூயா. அவங்களுக்கு எப்ப தேவையானதோ அந்த டைம்ல அந்த நான் கை அசைக்கும் கிடைக்க வேண்டிய ஃபுட் அவங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லுகிறது, தேவனை தேடி இறங்கினவருக்கு, தேவனை கண்டு பயணம் செய்யுங்களுக்கு ஒரு நன்மைக்கும் குறைவு பெறவே பெறாது. அல்லேலூயா. இந்த காலை வேளை நம்புங்கள், இயேசு எல்லா காரியம் செய்ததுக்கு வல்லவராக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள்ல இந்த காட்டுல மிருகங்கள் எல்லாமே கூடி ஒரு பெரிய காங்கிரிகேஷன். அப்போ அந்த கூட்டத்துல யானை சொல்லுகிறது, இந்த உலகத்துல பெரிய மிருகம் ஆறு? சிங்கம் சொல்றாங்க, எனக்கு தான் நல்லா சத்தம் போட முடியும். சொல்ல
சத்தம் போட முடியும். ஸ்டீவ்ரா சொன்னது, உங்களை விட என்னுடைய போடிக்கு வித்தியாசம் லைன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? லைன்ஸ் இருக்கு. மான் சொல்றாங்க, முயல் சொல்றாங்க எங்களுக்கு உங்களை விட அதிகமாக ஓட முடியும். ஜிராஃப் சொல்றாங்க எல்லாவை விட கழுத்துக்கு உயரம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. சீத்த பல காரியங்கள் சொல்ல, புலிப்பட்ட காரியங்கள் சொல்லுகிறது. எல்லாருமே திறமை சொன்ன உடனே ஒரு ஆட்டுக்குட்டி பக்கத்துல வந்து சொல்றாங்க, எனக்கு நல்லா சத்தம் போட தெரியாது. நல்லா சத்தம் போட தெரியாது. எனக்கு பெரிய கழுத்து கிடையாது, வேகமா ஓட முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு ஒண்ணும் இல்லாத ஒரு மேய்ப்பன் எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை என்ன தோல்ல சுமக்கிற ஒரு மேய்ப்பன் எனக்கு உண்டு. விசுவாசியே, நான் சொல்லுகிறது, உலகத்துக்குள்ள ஒரு திறமை உனக்கு இல்லாம இருந்தாலும் உன்னை நேசிக்கிற ஒரு மேய்ப்பன் எனக்கு உண்டு. அவன் சுமக்கிற, உன் தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் எனக்கு உள்ள கிருபையினால நான் ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமை கொடுக்கிறேன். என் இயேசப்பா என் கூட இருக்கு. எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. ஹோர ஷல்பரபதா சாமரப சண்டராதனா. Praise God. ஹல்லேலூயா. நமக்கு ஆறு இருக்கு சொல்லுங்க. நல்ல மேய்ப்பன் உண்டு. அறிய வேண்டிய விதத்தில் அவரை அறியணும். உன்னுடைய நினைவு கிடையாது, என்னுடைய நினைவு. நம்ம தரிசனம் எல்லாமே வித்தியாசம். அவங்கள் தரிசனம் அதை விட வித்தியாசம். ஹல்லேலூயா. பாருங்களே, இந்த ஒரு நாளையில ஒரு மனிதன் அவன் காட்டுக்கு போய் விறகு ரெடி பண்ணதுக்காக அவர் காட்டுக்கு போன உடனே விறகெல்லாம் கட்டி திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு கழுகின் முட்டை கிடைத்தது. என்ன கிடைத்தது? அது வீட்டில் கொண்டு வந்து கோழி முட்டையோடு கூடி வச்சு அது விரிய செய்தது. அப்படி இருக்கும்போது அந்த கோழி குஞ்சுங்க கூட அந்த கழுகு கொஞ்சம் வளர தொடங்கியாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கழுகு வந்து அந்த சின்ன கழுகை பார்த்து சொன்னாங்க, நீ இவங்க கூட நிற்க கூடாது, உனக்கு பறக்க முடியும். என்ன சொன்னாங்க? உனக்கு உயரத்துல பறக்க முடியும். அப்ப அந்த கழுகு குஞ்சு சொல்றாங்க, முடியாது, எங்க அம்மா சிக்கிதான் சாப்பிடுறது. சொல்லுங்களே, எங்க அம்மா சிக்கிதான், எங்க அண்ணனும் அக்காவும் எல்லாம் அப்படிதான் செய்கிறது. நான் பார்த்து சொல்றேன், நீங்க வித்தியாசம். அல்லேலூயா. கோழி குஞ்சு கூட நிக்க கூடாது பாஸ்டர். நம்ம கழுகன் தலைமுறை வித்தியாசமாக இருக்கணும். உனக்கு பறக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் செய்கிற போல ஊழியம் செய்யக்கூடாது, ஒரு வித்தியாசமாக செய்யணும். எல்லாரும் ஜெபிக்க போல ஜெபிக்க கூடாது, உன்னுடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கணும். எல்லாரும் ஆராதனை போல இருக்கக்கூடாது, உன்னுடைய ஆராதனை வித்தியாசமா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் அப்படி நடக்கட்டும். அல்லேலூயா. ஒரு பாட்டு, ஒரு ஜெபம், ஒரு 3 பாட்டு, ஒரு சங்கீதம், சாட்சி பகுதி, காணிக்கை, மெசேஜ், ஆமேன் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் சர்ச்சை அப்படி போட்ட பாஸ்டர். கீபோர்டு பிளே பண்ணும்போது நான் இப்படி சொல்லுகிறது, என்னுடைய நல்ல ஒரு நண்பன் நினைக்கிறேன், நான் சொல்றேன், ஆமேன். ஞாயிற்றுக்கிழமை கீபோர்டு பிளே பண்ணதுக்கு முன்னாடியே சனிக்கிழமை மூட்டில் உட்காரணும் பாஸ்டர். ஆண்டவரே, நாளைக்கு நான் கீபோர்டு பிளே பண்ணும்போது என்னுடைய விரல்கள் அசையக்கூடாது, உம்முடைய விரல்கள் அசையணும். ஆண்டவரே, என்னுடைய ஷெட்யூல் ஆராதனை போகக்கூடாது, உம்முடைய ஷெட்யூல் ஆராதனை போகணும். ஒருவேளை கீபோர்டு பிடிக்கிறது மட்டும்தான் நினைவு இருக்கும், கண்ணை திறக்கும் போது மணி 12:30, அந்த அளவில் ஆராதனை இறங்கணும். அது கழுகின் தலைமுறை ஆராதனை. கோழிய போல இப்படிதான் போகணும். நோ, நீ ஒரு வித்தியாசம். உனக்கு பறக்க முடியும். கொடைக்கானல்ல உனக்கு வித்தியாசமாக ரெக்கை இருக்கு, உனக்கு பறக்க முடியும். வித்தியாசம் தரிசனம் உண்டு, உனக்கு பறக்க முடியும். அவங்க அப்படிதான் செய்கிறது, இவங்க அப்படிதான் செய்கிறது. நோ, உன்னுடைய அழைப்பு வித்தியாசம். அல்லேலூயா. செய்யட்டும், நம்ம அப்படி செய்யண்டா. அல்லேலூயா. ஒருவேளை பாட்டுல மட்டும்தான் ஒரு மத்தியான செக்ஷன் வரை ஆண்டவர் அப்படி கொண்டு போனா அப்படியே போகணும். ஹோலி ஸ்பிரிட் அப்படியே ஒபே பண்ணணும்.
அல்லேலூயா. சங்கீதம் வாசித்தா தான் ஏதாவது நோ ஹோலி ஸ்பிரிட் தான் இங்க முக்கிய பிரதான கெஸ்ட். அவர்தான். அவர் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஆமென். அவர் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஆமென். ஷால்வாராபாலா தல்காபாராபாலா. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சீஃப் கெஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். அவருடைய நினைவு மட்டும் நடக்கட்டும். இங்க நம்ம நினைவுகள் கிடையாது, அவங்க நினைவுகள் மட்டும்தான் இங்க நிறைவேறணும். ஹல்லேலூயா. பாஸ் லாஸ்ட் டைம்ல சென்னைக்கு போனாங்க. பாஸ் சென்னையில ஒரு நல்ல மீட்டிங், இப்படி எல்லாருமே உட்கார்ந்து இருக்கும்போது நானும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் பண்ணி பெரிய நல்ல பைபிள் எல்லாம் வச்சு இப்படி நிற்கும் போது மேடையில ஒரு நபர் இருக்காங்க, பெராக்கா மின்சி எசக்கியானன். ஒரு மீட்டிங் நான் போன டைம்ல அப்போ ஒரு 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 நபர் மேடையில் ஏறி இருக்கு. அப்ப எனக்கு அப்படியே கேரளா பீப்புள்ஸ் வித்தியாசம், மார்க்க போடுறதுக்கு நம்பர் 1 அவங்க. இல்லையா? அப்ப நானு அந்த மேடையில பார்த்து நிக்கிற அவரை இப்படியே வாட்ச் பண்ணாச்சு. அவருக்கு நல்ல ஒரு சட்டை கிடையாது, ஹாஃப் காஞ்சி சட்டை போட்டுருக்கு, அது ஒயிட்டு, அங்கே இங்கே எல்லாமே கொஞ்சம் அழுக்கு இருக்கு. அவன் சாக்ஸ் கிடையாது, நல்லா முடி ஒன்றும் இல்லை, முடியல இப்படி அப்படி கிடக்குது. நானு இவருக்கு வேற வேலை கிடையாதா? இந்த மேடையில, அதுவும் பெரிய மேடையில கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்கு இந்த மேடையில், இவர் என்னத்துக்கு இருக்கு அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருக்கும்போது அவரை மைக் எடுத்தாங்க. மைக் எடுத்து இப்படி சொன்னாங்க, பிரைஸ் லார்ட், நான் தமிழ்நாட்டில் உள்ளவர் கிடையாது, கேரளத்தில் உள்ளவரும் கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஆந்திராவில் இருந்து ஒரு கிராமத்திலிருந்து வர்றேங்க. ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு மட்டும்தான் நான் இங்க நிற்கிறது. இந்த வருடம் எனக்கு மரித்து போன 3 பேரை மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. நம்ம ட்ரெஸ் கோடு பார்த்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறது, இந்த வருடம் எனக்கு மரித்து போன 3 நபர்களை மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடிஞ்சது. அடுத்த வருஷம் அதை விட அதிக செய்யும்படி நான் திருச்சபை கிட்ட சொல்லுகிறது, நீ ஒரு கழுகு, உன்னுடைய தரிசனம் வித்தியாசமா இருக்கணும். ஆமென். உன்னுடைய ஆராதனை வித்தியாசமா இருக்கணும், உன்னுடைய அதாரிட்டி வித்தியாசம், உன்னுடைய வார்த்தை வித்தியாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்மளும் அப்படி ட்ரை பண்ணணும். எங்க அந்த சின்ன குட்டி பாப்பாங்க ஓடியாச்சா? சரி, இங்க வாங்க தம்பி, இங்க வாங்கப்பா. அல்லேலூயா. நல்லா வாங்க, ஓடிங்கப்பா, ஓடி வாங்க. நல்ல பையன். பிரைஸ் காட். இங்க வா. ஓகே, அங்கிட்டு மாதிரி நடங்கப்பா, இங்கிட்டு மாதிரி நடங்க. ஓகே, நடங்க, நல்லா நடங்க. நீ இங்கிட்டு வா, நீ இங்கிட்டு மாதிரி நடங்க, இங்கிட்டு வாங்க. ஓ ஓகே, வாங்க. நல்லா பாருங்க. இந்த குழந்தை நடக்கும்போது ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? சொல்லுங்களே. இந்த குழந்தை நடக்கும்போது ஏதாவது நடக்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்றாங்களா? இல்ல. பேரண்ட்ஸ் வந்திருக்கா? பாஸ்டர் கிட்ட கேள்வி, ஐயா பிறந்த அன்னைக்கு இந்த தம்பி இப்படி நடந்தீங்களா? இல்ல. இந்த பையன் இப்படி நடக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்டம் இல்லை, ஸ்டேஜ் இருந்தது. பஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட்ல எங்கேயோ பிடிச்சுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும்போது பாஸ்டமாவும் பிடிச்சு கீழே விழுந்த உடனே எந்திரிச்சு 2 அரை. இப்படியாப்பா நடக்கிறது? நான் நடக்கிற போல நடக்கணும். அப்படி சொன்னா அவங்க தகப்பனும் தாயுமா? இந்த உலகத்தை விட அந்த தம்பி ஒரு ஸ்டெப் வைக்கும் போது அப்பா அம்மாவுக்கு தான் அதிக சந்தோஷம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது, மினிஸ்ட்ரி அது போலதான், டே பை ஸ்டேஜா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு வரை மருத்த வீட்டுல போய் ஆசீர்வாதம் மட்டும் சொல்லிட்டு வந்தா, நாளைக்கு அப்படி போய் ஆசீர்வாதம் சொல்றதுக்கு போக கூடாது. இயேசு நாமத்தை எந்திரிச்சு வா என்று சொல்லணும். அல்லேலூயா. நடக்குமா பாஸ்டர்? நடக்காதுப்பா. பசமா நடக்குமா? உங்க பேர் என்னமா? ஷாரன் சிஸ்டர். நடக்காது. நான் சொல்றேன், ஷாரன் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வீட்டுல போறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது ஷாரன் சிஸ்டர் மட்டும் போய் இயேசுவின் நாமத்தில் டெட் பாடி எந்திரிக்கிட்டு சொன்னா எந்திரிக்குமா? எந்திரிக்காது. அவங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். எந்திரிக்குமா? அவங்க டெட் பாடி எந்திரிக்காது. அவங்க திரும்பி வரும்போது நீங்க இந்த பக்கத்துல இவங்களே சொல்லுவாங்க, ஷாரன் சிஸ்டருக்கு ஏதோ மெண்டல். உண்மைதானே? இந்த உலகத்தை சிஸ்டம் நான் சொல்றேன். அல்லேலூயா. அடுத்த வீட்டுல 2 மாசம் தாண்டி அடுத்த வீட்டுல ஒரு மரணம் நடந்த போது எல்லாரும் போய் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஷாரன் சிஸ்டர் மட்டும் போய் சொல்றாங்க, இயேசு நாமத்தை எந்திரி.
எந்திரிக்காது. ஒரு 10 டைம் 10 இடத்துல போய் எல்லாரும் ஜெபிக்கும் போது சாரசிஸ்து மட்டும் ஜெபிக்காம ஒரு வித்தியாசமாக இயேசுவின் நாமத்தை எந்திரி என்று சொன்னா அது அசையாலே. ஆனா 11வது டைம் ஒரு வீட்டுல போய் இயேசுவின் நாமத்தை எந்திரி என்று சொன்ன உடனே அந்த டெட் பாடி எந்திரிச்சால் எனக்கு அது போதும். ஹல்லேலூயா. அடுத்த டைம் 12வது கொடைக்கானலில் ஒரு மரணம் நடந்தால் அவன் பெட்டி வாங்க யாரும் போகாது, குழி எடுக்க போகாது. சிஸ்டர் சாரனை கூப்பிடு, அவன் டிசிஷன் பண்ணட்டும். அதுதான் கழுகின் தலைமுறை. புரியுதா? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது உன்னுடைய ஊழியம் வித்தியாசமாகணும். ஹல்லேலூயா. அப்படிதான் நடந்து வரணும். என்ன ஒவ்வொரு ஸ்டேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் நடக்க முடியாது, நடக்கும்போது தடுமாடும், ஆனால் எந்திரிச்சு நிக்கணும். ஆமென். நான் சொல்றேன், இனியுள்ள இந்தியாவில் இப்படிப்பட்ட ஊழியம் தான் வேணும். அல்லேலூயா. தம்பி, இயேசுவை நேசிக்கிறதுன்னு மட்டும் சொன்னா அசையாது. அவனுக்குள்ளால் இருக்கிற ரகசியங்கள் சொன்னாதான் அவன் இயேசுக்குள்ளால வர முடியும். ஹல்லேலூயா. நான் லாஸ்ட் டைம்ல ஒரு ஊழியத்தில் வைராக்கியமாக நின்று ஒரு டைம், ஃபர்ஸ்ட் டைம் ஏறி வர டைம்ல நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு திரும்பி வருகிற டைம்ல ஒரே ஒரு பஸ் இருக்கு, திருவாட்டம் வண்டி. அந்த பஸ் விட்டா எனக்கு வேற வண்டி கிடையாது. நல்ல டயர்டு. மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனது. டயர்டாய் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது நல்ல ரஷ் ஆயிருக்கு. அந்த வண்டி விட்டா வேற வண்டி கிடையாது. அந்த வண்டியில ஏறி நிற்கும் போது ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொன்னாங்க, ஆண்டவரே காலையில இருந்து ஓடினது ஆண்டவரே, எனக்கு சீட்டு வேணும்ப்பா. அந்த நல்லா ரஷ் உள்ள பஸ்ல எங்க சீட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தாண்டின உடனே காதுல ஒரு சத்தம், 2 ஸ்டாப் தாண்டினா உனக்கு ஒரு சீட் நான் தருவேன். ஹல்லேலூயா. நார்மலி திங். ஆமே. நானு அந்த ரஷ்ல சோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்ல கூட்டம். 2 ஸ்டாப் தாண்டி உடனே ஒரு பிரதர் எழுந்திரிச்சு சொன்னாங்க, உட்காருங்க பிரதர் சொல்லியாச்சு. அவன் நான் அங்க இருந்து சோத்திரம் செல்லும் போது அடுத்த வார்த்தை, பக்கத்துல விண்டோ சைடு உள்ளவங்க நீ பேசணும். அல்லேலூயா. நான் அவரை பார்த்தேன். கேப்பு தொப்பி வச்சிருக்கு, நல்ல ஷாலு மூடி இருக்கு, மாஸ்க் வச்சிருக்கு, கண்ணு மட்டும் தான் காணும். ஆண்டவரே, அவரை எனக்கு தெரியாது. மறுபடி சத்தம், நீ அவங்க கூட பேசணும். நான் கேட்டேன், ஆண்டவரே ஒரு சான்ஸ் நல்லா பேசுறேன் ஆண்டவரே, ஒரு சான்ஸ். அடுத்த வார்த்தை அவரு, நீங்க பாஸ்டா. அல்லேலூயா. எனக்கு அது போதும். அல்லேலூயா. நமக்கு அதே தாராளம் பாஸ்டர். அல்லேலூயா. தம்பி உன் பேர் என்னப்பா? அஜயன். அஜயன். எங்கிட்ட மாற போறப்பா? கோட்டயத்துக்கு போறேன். என்னத்துக்கு போறப்பா? ஜோபுக்காக போறேன். வேலைக்காக. அவ்வளோ அவன் கரெக்டா சொன்னது. வேலைக்காக போற என்று சொன்ன உடனே ஆவியானவர் பேச சொல்லுங்க, ஏய் ஸ்டாப் பண்ணு, நீ வேலைக்கு போகல, வீட்டிலிருந்து அப்பா கிட்ட அம்மா கிட்ட சண்டை போட்டு ரயில்வே ஸ்டேஷன் மறிக்கிறதுக்கு தான் நீ போறது. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய மாஸ்க் ரிமூவ் பண்ணியாச்சு, ஷால் எடுத்து மாட்டியாச்சு, தொப்பி எடுத்து மாட்டி. என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்ட யாரு சொன்னது? நான் சொன்னது, என்ன உன் பக்கத்துல உட்கார வச்ச ஹோலி ஸ்பிரிட் இருக்குப்பா, அவரு தான் சொன்னது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அவனை தெரியாது. ஆமா பாஸ்டர், வீடு விட்டு இறங்கிறது ஒரே ஒரு நோக்கம், போய் செத்துடலாம், வாழாண்டாம். அந்த நான் இறங்குற அந்த டைமுக்குள்ளால அந்த தம்பி கிட்ட சுவிசேஷம் சொல்லி தலையில கை வச்சு சிபித்து அனுப்பியாச்சு. 2 நாளைக்கு அப்புறம் நான் கூப்பிட்டாங்க, பாஸ்டர் உயிரோடு இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா. நான் இப்ப கூப்பிடுற பாஸ்டர் அது சொல்லதுக்கு இல்ல பாஸ்டர், என் பக்கத்துல ஒரு 4 முஸ்லீம் ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு ஜெபிப்பாங்களா? அல்லேலூயா. போனில் அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்குள்ளாரையும் இயேசு சொல்லும்படி ஆண்டவர் உதவி செய்தார். நான் சொல்லுகிறது, நீ கோழி கிடையாது, நீ கழுகு. நீ வித்தியாசமான ஊழியம் இருக்கணும். கொடைக்கானல் பகுதியில் உன்னுடைய நடக்கை வித்தியாசமா இருக்கணும், லைஃப் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கிறது யாரே இல்லாமோ. அல்லேலூயா. ஏகப்பட்ட நபர்கள் உலகத்துக்குள்ளால் பிசாசின் கரத்தில் இருந்து தப்புவிக்க முடியாமல் அழுகும் போது ஆண்டவர் சொல்லுகிறது, நீ ஒரு கழுக போல எந்திரி. நம்ம எழுந்திரிச்சால் நமக்கு ஒரு ஊழியம் உண்டு, ஒரு ஊழியம் உண்டு.
ஷால்பாராவானா. வேறனே ஹெலன், எத்தனை இரவு வந்து ஆண்டவர் இப்படி தட்டி இருக்கு. திரும்பி கடத்த நாட்கள் ஆண்டவனை காண்பிக்கிறது. நீ எந்திரிச்சால் ஆண்டவனை பயன்படுத்த போகிறதா. ஷால்பாராவானா. அன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு காரியம் தேவையா இருந்தால் யாருக்கிட்டே சொல்லாது முட்டு போட்டு ஜெபிக்கிற காலம் உனக்கு இருந்தது. பட் நவ் எங்கேயோ விலகி நிற்கிற சூழ்நிலை ஆண்டவரை காண்பிக்கிறது. சிஸ்டர் ஹெலன், கம் பேக். ஆண்டவர் உன்னை யூஸ் பண்ண விரும்புகிறது. ஆண்டவர் உன்னை பலமாக பிரோஜனப்படுத்த விரும்புகிறது. Come on. உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. நீ கோழிகளுக்குள்ள கிடையாது, நீ வித்தியாசமான கழுகு. உனக்கு பறக்க முடியும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசுகிறதா. உன்னுடைய நினைவுகள் கிடையாது, என்னுடைய நினைவு. ஏகப்பட்ட நபர்களை அக்னியிலிருந்து ஆமென் இழுத்து தேவ சமூகத்தை அடுப்பிக்கிறதுக்காக நான் உன்னை அழைத்திருக்கிறதா. ஹோலி பிஹாசத்தராதனா. சில கழுகுகள் எந்திரிக்கட்டே சிவநாமத்தில் திருச்சபைக்குள்ளாலே ஆமே சில நாட்களுக்கு முன்பாடி ஜெபித்த ஆராதனை செய்த வல்லமையோடு நின்று ஆமே சில கழுகுகள் எந்திரிக்கட்டும். உன்னுடைய சான்ஸ் இது. இந்த 6வது வருடம் ஏஜிக்குள்ளால இருந்த சில கழுகுகள் பறக்கட்டும். ஒரு தீர்க்க தரிசனமாக நான் பேசுகிறது. இந்த திருச்சபைக்குள்ளால் இருந்து சில கழுகுகள் ரெக்கைகள் வீசட்டும். கோழியின் கூட்டம் வேண்டாம், கழுக போல எந்திருக்கிற ஒரு சமூகம் எந்திரிக்கட்டும். எந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஷால்மராபனா. ஆமென். என்கவுண்டர் ஸ்டார்டிங் அப்படிதான். வெறுமையான படகுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. உன்னுடைய வாழ்க்கை வெறுமையான இந்த டைம் தான் தேவன் உன்னை சந்தித்தது. அன்னைக்கு நீ ஒரு பைத்தியக்காரி. இயேசு என்று சொன்னால் உனக்கு ஒரு பைத்தியம். ஆறு கூட இல்லாம இருந்தாலும் தனியே பாய் போட்டு ஜெபிக்கிற நபர். இன்னைக்கு ஜெபம் எங்க? Come on. ஒரு குடும்பத்துக்குள்ளால நான் ஒரு ஜோசப்பை போல உன்னை ஆக்கி வைத்தது. ஆமென். உனக்குள்ள ஒரு வித்தியாசமாய் தரிசனம் தந்தது. ஆமென். ஒதுங்கி விலகி நிக்கிறதுக்கு இல்ல. எந்திரி எந்திரி. உனக்கு ஆமென் சில காரியங்கள் செய்ய வேண்டிய டைம் ஆயிட்டு என்று ஆண்டவர் பேசுகிறது. ஆண்டவர் யாரே இல்லாம வித்தியாசப்படுத்துகிறது. உன்னுடைய நினைவுகள் கிடையாது. அல்லேலூயா. கொடைக்கானல் ஏகப்பட்ட சர்ச் இருக்கலாம். அவங்க ஒரு ஆராதனை சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. நான் அந்த சிஸ்டம் நமக்கு வேண்டாம். நம்ம சர்ச்சுக்கு ஹோலி ஸ்பிரிட் ஆகட்டும் எல்லாமே. அவர் சொல்றாங்க இன்னைக்கு ஜெபிக்க அவன் சங்கீதம் வாசிக்கலாம். ஜெபத்திலே உட்கார்ந்து சொல்லி ஜெபிக்கும் போது பிரசன்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. அல்லேலூயா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபித்து எந்திரிக்கணும். அதே பெரிய பிரசன்ஸ். ஆமென். அதுதான் ஆராதனை. அவர் என்ன சொல்லுகிறதோ அதுபடி செய்கிறதோ தேவனுடைய திருச்சபை. அந்த திருச்சபை தான் தேவனுக்கு தேவையாயிருக்கிறதா. Oh, Rashatibika, let me have Santaradala. ஜெபிக்கணும். இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தை உட்காரணும். ஆண்டவரே நீங்க என்ன சொல்லுங்க ஆண்டவரே, அது செய்யும்படி என்ன பிரோஜனப்படுத்தும் ஆண்டவர். அப்படி உள்ள நபராக என்ன திருப்பும் ஆண்டவரே. 2024 25 ஐ மீன் ஜனவரி மாசத்துல பெட்ரோல் ஆண்டவர் சொன்னாங்க. இப்ப சோசியல் மீடியா அதிக சோசியல் மீடியா ஆண்டவர் சொன்னாங்க தம்பி ஜெபிக்கணும். ஜெபிக்காம கொஞ்சம் டைம் ஃபேஸ்புக்கில் ஸ்பெண்ட் பண்ணா ஃபேஸ்புக்கில் சும்மா இப்படி கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா கண்ணு அதுல இருந்து எடுக்கும்போது மணிக்கணக்காக நேரம் போய்கிட்டு இருக்கும். ஆண்டவர் சொன்னாங்க நீ ஃபேஸ்புக் அந்த ஆப்பே எடுத்து அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லியாச்சு. அல்லேலூயா. தேவனுக்கு விருப்பம் உலகத்து கூட இருக்கிறது இல்ல, அவரோடு கூட இருக்கிறதா. அல்லேலூயா. சோசியல் மீடியா வேணும், அதை விட இயேசு பெருசு. அல்லேலூயா.
நான் சொல்லுகிறது, சோசியல் மீடியாவில் 1 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணா அதே திவசத்துல 3 மணி நேரம் அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணணும். காரணம் நீ ஒரு கழுகு. அல்லேலூயா. எல்லாரும் போல இல்லை, எல்லாரும் அழைப்பு போல இல்லை. உன்னுடைய அழைப்பு வித்தியாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நினைவு இல்லை, உன்னுடைய நினைவு. நம்ம நினைவு எல்லாம் சின்ன நினைவுகளாம். அல்லேலூயா. எசப்பா நினைவு பெரிதான நினைவுகள். அல்லேலூயா. நம்மளை பற்றி ஏகப்பட்ட காரியங்கள் அவருக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. அந்த நினைவில் ஓடி வரணும், அந்த கனவுக்குள்ளால ஓடி வரணும். அந்த கனவுல ஆண்டவர் நம்மளை கொண்டு போகட்டும். அல்லேலூயா. இந்த காலை செக்ஷன்ல நான் அப்படி சொல்லுகிறது, என்னுடைய நினைவை விட ஆண்டவரே உம்முடைய நினைவில் நிறைவேறணும். பிரைஸ் காட். அவர் ஜெபிக்கிறவர் இனியும் ஜெபத்தில் ஏறி வரணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர் இனியும் ஜெபத்துல ஏறி வரணும். நான் சிம்பிளா சொல்றேன். இது இப்ப 4 பேருக்கு இருக்கு. இந்த குழந்தை தான் இந்த சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இவங்க எல்லாமே சீனியர் பிலீவர். இவர் எல்லாமே சீனியர் பிலீவர். இந்த தங்கச்சி ஃபர்ஸ்ட் டைம் தான் இயேசுவை தேடி வந்திருக்கிறது. அந்த தங்கச்சி இயேசுவை தேடி வந்த உடனே ஒரு பாட்டிலோட ஆண்டவராகும் அந்த பிள்ளை கூட பேச தொடங்கும். அந்த பிள்ளை கூட பேச தொடங்கும். கொஞ்சம் முன்னாடி பாடணும், நீங்க போதும் ஏசப்பா. அந்த ஒரே ஒரு பாட்டுல ஒருவேளை அந்த பிள்ளை கூட ஏசப்பா பேச தொடங்கும். சங்கீதத்துல ஒரே ஒரு வார்த்தையினால அந்த குழந்தை கூட ஆண்டவர் பேச தொடங்கும். பாஸ்டர் மெசேஜ் கொடுக்க ஒரே செய்தினால அந்த பிள்ளை கிட்ட பேச தொடங்கும். பைபிள் திருப்பினா உடனே ஒரு வார்த்தை ஆண்டவர் அந்த குழந்தை கூட. ஆனா நம்ம கூட என்ன ஆண்டவர் இப்படி பேசாது. அல்லேலூயா. சிஸ்டர் கிட்டயோ சிஸ்டர் கிட்டயோ ஆண்டவர் ஒரு 100 பாட்டு பாடினாலும் பேசாது. தீர்க்கதரிசி வந்தா இந்த குழந்தை தலையில கை வைக்கலாம். ஒரு வருஷம் உங்க தலை மேல கை வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த டைம்ல இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஐயோ என்னை ஆண்டவர் நேசிக்கலை என்று சொல்லி அழுதுட்டு போக கூடாது. அல்லேலூயா. தெரிய வேண்டிய விஷயம், அந்த டைம்ல நீ உனக்கே ஒரு தீர்க்கதரிசி ஆகணும். அல்லேலூயா. நீ உன்னோட நீயே தீர்க்கதரிசனம் பேசணும். என் இயேசு பெரியவர், அவர் என்னை சந்திப்பார், அவர் என்னுடைய நிலைமையை திருப்புவார், என் சூழ்நிலையை மாற்றுவார், என் எல்லையை விரிவாக்குவார். என் இயேசு எனக்கு பெரியவர். என் அப்பாவை விட அம்மாவை விட இயேசு என்னை நேசிக்கிறதா 10 டைம் நீ உன்னோடு கூட பேசும்போது அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாகும். ஹல்லேலூயா. இயேசு யாரையுமே ரிஜெக்ட் பண்ணாது. 34 சங்கீதம் அது 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நொறுங்குண்டவங்களுக்கு எப்படி? ஐயோ வார்த்தை தெரியாது எனக்கு, மலையாளத்துக்கு தெரியும். இதயம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறது. சிஸ்டர் நீங்க தானே வாசிச்சது அங்க பாருங்க. அண்ணா சிஸ்டர் என்னோட கேள்வி, இந்த ஹிருதயத்துல நொறுங்குண்ட டைம்ல சிரிக்க முடியுமா? சிரிக்கவே முடியாது, பேசவே முடியாது. ஒரே ஒரு விகாரம் இருக்கு, இமோஷன்ஸ், அழதான் முடியும். என்ன பஸ்? அல்லேலூயா. நொறுங்குனவருக்கு அல்லேலூயா. சிரிக்க முடியாது, மற்றவங்க கூட பேச முடியாது, இவன் ஜெபிக்க கூட முடியாது. அந்த டைம்ல கர்த்தர் சொல்லுகிறது, நான் உன் பக்கத்துல நிக்கிறப்பா. அல்லேலூயா. நான் உங்க பக்கத்துல நிக்கிறது. ஆண்டவரே ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கல ஆண்டவரே, பிரைஸ் காட். ஆமென். நான் சிரிக்க முடியல, நோ ப்ராப்ளம், நான் உன் பக்கத்துல இருக்கு. உங்க அம்மா அப்பா தகப்பன் தாய் பிள்ளை கணவன் மனைவி யாருமே பக்கத்துல இல்லாம இருந்தாலும் நான் உன் பக்கத்துல இருக்கிறதா. அல்லேலூயா. இந்த இயேசுவை டேஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உமழகான் கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று. இந்த லிரிக்ஸே பாரு, முடிந்தது ஆண்டவரே, முடிந்தது ஆண்டவரே. நான் இன்னைக்கு உயிரோட நிக்கிற சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எங்கேயோ உடைக்கப்பட்ட நபர்கள் ஆண்டவர் மீண்டும் செலக்ட் பண்ணுகிறது. இன்னைக்கு அந்த நல்ல குயவன் உங்களை தூக்குகிறது. நல்ல கனமுள்ள பாத்திரமாக மாற்றும்படியாக ஒரு நல்ல குயவன் உங்களை இன்னைக்கு கையில பிடிக்கிறது. நான் சொல்லுகிறது, அந்த இயேசுவே இன்னைக்கு இல்லை நேசிக்கிறது அல்ல. ஒரு மரிக்கிற ஒரு 60-70 வயசுல இல்லை அவரை நேசிக்க வேண்டியது. இந்த நல்ல வாலிபத்துல நல்ல இயேசுவை தேடுறதுக்குள்ள சான்ஸ் கிடைக்கும் போதே அவரை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். ஐயா பேர் மறந்து போச்சு, சாம்பாஸ் தானே? சாம்பாஸ் ஒரு எக்ஸாம்பிள்னு தவறு நினைக்கூடாது. ஓகே, சாம்பாஸ் கொஞ்சம் 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 வயதானதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு இறந்து போகும்ல. சரி, இன்னைக்கு இறந்து போச்சு. ஓகே, பாசம் இருந்தவனால ஐயோ என்னுடைய கணவன் சத்தாரு சொல்லி அவங்கள குழியில வைக்கும் போது நீங்க போய் ஒரு கூட படுப்பீங்களா? சொல்லுங்க. பாசம் எல்லாம் குழி மாடம் வரதான். அதுக்கப்புறம் ஒரு பிடி மண்ணை போட்டான். மனைவி உறவு கட் பண்ணுகிறது, பிள்ளைகள் உறவு கட் பண்ணுகிறது. அன்னைக்கு திரும்பி வந்து குளிச்சு கஞ்சி சாப்பிட்டு துக்கம் இருக்கலாம். ஆனா சாம்பாஸ் பாருங்க, அந்த குழி மாடல தனிகளா இருக்கிறது. அந்த இரவில அவர் மரணையோர் தான் நீச்சல் அடிச்சு மறுகரை போகும். அந்த மறுகரையில அவங்க அக்செப்ட் பண்ண ஒரு நபர் இருக்கும். அவர் தான் இயேசு. அந்த இயேசு சொல்றது, ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. உனக்காக நான் வெயிட் பண்ணுகிறேன். பாருங்க, அந்த இயேசுவே அந்த டைமில இல்ல நேசிக்க வேண்டியது. ஒரு நல்ல பிராயத்திலே நல்ல டைமிலே அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. இங்கே உள்ள உலகம் எல்லாம் அப்படிதான். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டாட்டா சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா சொல்லுகிறது, அவன் எனி டைம் இந்த உலகம் முடிவறிந்தோ நான் கூடியே இருக்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் முடிவறிந்தோ யாரு கூட இருக்கு? நம்ம கூட இருக்கு. அல்லேலூயா. அதனால அந்த சிந்தனை உள்ளார இருந்தா கல்லறைக்காட்டுக்கு போகும்போதும் 12 மணிக்கு போகும்போதும் தைரியமா போகணும். தைரியமா நம்ம போகாது. காரணம் நமக்கு தெரியுமில்ல, வெள்ள சேலை, முடி இவ்வளவு இருக்கு. ஓ, நான் அந்த லேடியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றேன். உங்ககிட்ட கேட்கணும், எந்த எண்ணெய் யூஸ் பண்றேன்? எனக்கு முடி கிடையாது. எப்படி ஆகுது கொஞ்சம் முடிய செட் பண்ணதுக்காக. அல்லேலூயா. பாருங்க, ஆரெல்லாம சொன்ன கதை தான் நமக்குள்ளால் இருக்கிறது. அதை உடைக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. கல்லறைக்காட்டுக்கு போகும்போது, சிட்டிக்குள்ள போகும்போது உன்னுடைய நோக்கம் இயேசு மட்டும்தான். எங்க போனாலும் என்னுடைய இயேசு தெரியாம என்னுடைய முடி போல கீழே விழாது, கொட்டாது. அதுதான் பெரிய அறிவு. அல்லேலூயா. நம்ம செவ்வாய்க்கிழமை போனா, செவ்வாய்க்கிழமை நமக்கு பயம் வரும். வெள்ளிக்கிழமை மணி அடிக்கும் போது இங்க பயம் வரும். ராஜபாளையத்தில் ஒரு மீட்டிங் மெசேஜ் கொடுக்குறாங்க. மூணு நாள் மீட்டிங்கு. 1ஆம் நாள் ஃப்ரெண்டில் ஒரு இது போல நிற்கிறாங்க. சிஸ்டர் பயங்கர ஃபயராக இருக்காங்க. 2ஆம் நாளும் பிரச்சனை இல்லை. 2ஆம் நாள் அதை விட ஃபயரு. 3ஆம் நாள் ஃபயர் இல்லை. எனக்கு ஐயோ பயங்கர கவலை ஆச்சு. ஆண்டவரே, 2 நாளைக்கு அனலாக நின்ற தங்கச்சி, என்ன ஆண்டவரே பிரச்சனை? மீட்டிங் அப்புறம் நான் அந்த தங்கச்சியை கூப்பிட்டேன். என்னம்மா பிரச்சனை? நீ இன்னைக்கு வர்ஷிப்பே பண்ணல. அது பாஸ்ட் வர்ஷிப் எல்லாம் பண்ணதுக்காக வந்தேன். ஆனால் காலைல எந்திரிச்சு வீடை கதவை ஓப்பன் பண்ண உடனே 2 மிளகாவு ஒரு மொட்டை வீட்டுக்கு முன்னாடி இருந்த பஸ். அதுக்கு பார்த்த உடனே என்னுடைய அபிஷேகம் போயாச்சு. இல்லையா? அதான் அவனுடைய அபிஷேகம். ஒரு மொட்டை மிளகாவும் பார்க்கும்போது, லெமன் பார்க்கும்போது போக வேண்டியது அவனுடைய அபிஷேகம். நோ 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 நோ. அல்லேலூயா. அதையும் தோக்கடிக்கிற அபிஷேகம் உனக்குள்ளாலே இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கோவிட் டைமில் இந்த கொரோனா டைம், அந்த சமயத்தில் ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு தான் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, வாங்க பாஸ்டர் வீட்டுக்கு வருவாங்களா? வீட்டில் அந்த பாஸ்டர் பக்கத்தில் போய் நல்லா சாப்பாடு வாங்கி தந்தாச்சு நைட்டு. அதுக்கப்புறம் போய் ஒரு வீட்டில் ஜெபிக்க போகணும். நான் அந்த பாஸ்டர் கூட
ஒரு வீட்டுக்கு போன உடனே அந்த தாயின் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்க கசின்ஸ் இருக்காங்க. என்கிட்ட அழுதுகிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் தம்பி ஒரு மாதமாக மென்டல் ட்ரீட்மெண்ட்டு, நேற்றைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தது. இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு வெளியில் முற்றத்தில் போய் கெட்ட வார்த்தை பேச தொடங்கின பாஸ்டர். நான் அங்கே போகும்போது 10:30, 10:30, 10:10க்கு தான் அவன் திரும்பி வீட்டுக்கு இருக்கிறது. ரூமில் தூங்கிறதுக்கு படுத்து இருக்கிறது. என்ன கூப்பிட்டு போன பாஸ்டர் சொன்னாங்க, அவரை கூப்பிடலாமா பாஸ்டர்? ஆவியான சொன்ன வேண்டாம், அவன் தூங்கிட்டோம். அவங்க அப்பா கூட பேச தொடங்கியது. அப்பா கிட்ட சொன்னாங்க, உங்க தொழில் என்னது? டாப்பிங், ரப்பர் டாப்பிங் தான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் தெரியுமா, ரப்பர் தெரியாதா? ரப்பர் மரம், அந்த டாப்பிங் கத்தி இருக்கு. அவன் ஆண்டவங்கிட்ட சொல்றது, ஆரோ ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட், ஒரு நைஃப் டாப்பிங் செய்கிற கத்தியை கிஃப்டாக தந்தீங்களா? ஆமா பாஸ்டர், அது எங்க இருக்கு, அதை என்னைக்கு எடுத்தாலும் கை வலிக்கும். 2 வருடமாக என் வீட்டில் அந்த கத்தி இருக்கு பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த கத்தியை வாங்கி அந்த பிரதருக்காக ஜெபிக்க தொடங்கின உடனே பேய் இறங்க தொடங்கியாச்சு. ஹல்லேலூயா. பேய் இறங்கின உடனே பாருங்க, நானும் என்னுடைய நண்பனும் இந்த பாஸ்டரும் போயிருக்கு. அவங்க மனைவி நல்லா எங்க கூட சப்போர்ட் பண்றாங்க, நல்லா வர்ஷிப் பண்றாங்க. அந்த பேய் ஓட்டத்துக்கு அவங்க எங்க கூட நல்லா சப்போர்ட் பண்ணியாச்சு. நைட்டு 12 ஆகும்போது பேய் ஓடியாச்சு. பேய் ஓடின உடனே அடுத்த வார்த்தை, ஆண்டவர் நீ அவ மேல கை வைக்க சொல்லியாச்சு. வச்ச உடனே அதுவும் அசைய தொடங்கினாரு. அப்ப எனக்கு புரிஞ்சது, அந்நிய பாஷை இருந்தாலும் பேய் இருக்கலாம். என்னையா நடுங்கிறது? இன்னைக்கு பாருங்க, ஹல்லேலூயா, ஏதாவது நடக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். அது முடியும் போது 2 மணி இரவு, 2 மணி ஆகும். உடனே ஆண்டு சொன்னாங்க, திரும்பி போய்க்கா. வந்த கசின்ஸ் சொல்லாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனோம் பாஸ்டர், எங்க அக்காவுக்கு முதுகு வலி, 10 வருடமாக வேலை செய்ய முடியல. அங்க போய் அந்த லேடி மேல கை வச்சோடனே இழக தொடங்கிடுச்சு. ஹல்லேலூயா. நான் யாருக்காக போனது? அந்த பையனை இன்னைக்கு வரை பார்க்கல, பாஸ். வீட்டுக்கு நான் திரும்பி வீட்டுக்கு போன 5 மணி காலையில அந்த பிரதர் நான் கூப்பிடுறாங்க, பாஸ்டர் நல்லா இருக்காங்களா? தம்பி காலையில் எந்திரிச்சாச்சு, பைக் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரீட்ல போயிட்டு திரும்பி வந்தாச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வருடத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸை பார்த்தாங்க, கேட்டாங்க, பையன் நல்லா இருக்கா? பாஸ்டர் MSW முடிச்சாச்சு பாஸ்டர், ஒரு பிரச்சனை இல்லை. தாயின் தகப்பனை பிசாசு கட்டி வைத்தால் தலைமுறையை பாதிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது புடுங்கணும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கொடைக்கானலில் விசுவாசிக்குள்ளால ஏதாவது பிசாசு இருந்தால் ஐயோ போகாண்டான்னு சொல்லக்கூடாது, ஆண்டவரை இருந்தா போகணும். அந்த பிசாச வீடை விட்டு துரத்திட்டு என் வீட்டுக்குள்ளால் நிரந்தர சமாதானம் உண்டாகணும். தேவன் எங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் சுவிசேஷம் படிக்கும் போதே பிசாசு இருந்து பள்ளிக்குள்ளால, ஆலயத்துக்குள்ளாலதான் என்ன இருந்தது? பிசாசு இருந்து எங்க இருந்தது? அன்னைக்கு இயேசு மினிஸ்ட்ரியிலே இங்க இருந்தா நம்ம மினிஸ்ட்ரி சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. முக்கியத்த ஊழியம் கிடையாது, கிருபாவரங்கள் கிடையாது, கனிதான் பெருசு. அல்லேலூயா. கனி இல்லாத அந்நிய பாஷை இயேசுக்கு வேண்டாம். பிரைஸ் காட், அல்லேலூயா. சீரியல் பார்த்து அழுதுட்டு இங்க வந்து அழாம இருந்தா அதை ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. ஐயா சூமா லைவா யூடியூபா ஃபேஸ்புக் போன பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப ஆண்டவர் எப்படி தேடணும்? அறிய வேண்டிய விடத்தை தேடணும். அவர் நினைவுக்குள்ளால போகணும், அவர் நினைவுக்குள்ளால போகணும். சில வருடங்களுக்கு முன்னாடி வட இந்தியா யூபி நினைக்கிறேன், யூபியில கேரளாவில் இருந்த போதகர் ஒரு ஊழியக்கான ஒரு அம்மாவும் 5 வயசுள்ள ஒரு பெண் குழந்தையும் அவங்க ஊழியத்துக்காக யூபி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுக்காக போனாங்க. நல்ல வேலை செய்யும் போது, ஆண்டவருக்காக நிற்கும் போது 24 பேர் நபர்கள் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி அந்த ஊழியக்கார அம்மா கிட்ட சொன்னாங்க, இந்த தேசத்தை விட்டு போயிடுங்க,
இந்த தேசம் செட் ஆகாது, இந்த ஏரியா செட் ஆகாது, நீங்க போகலன்னா இங்க உங்க கண்ண முன்னாடியே குழிய தோண்டி இந்த குழந்தைய மண்ணிட்டு பதுப்பேன். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க நாங்க போகாது. அல்லேலூயா. அப்படி அந்த 24 பேர் குழி எடுத்தாச்சு. பெரிய குழி எடுத்து குழந்தைய அதுக்குள்ளால இறக்கி வச்சு இவ்வளவு மண்ணு போட்டாச்சு. அடுத்த கேள்வி, வேதாகமத்தை கீழே வச்சான், கீழவுக்கு போகலாம், சேஃபா போகலாம், அல்லனா இந்த குழந்தைங்க முடியும். அவங்க சொன்னாங்க முடியாது, நாங்க இயேசுக்கு அனுப்பாங்க. இவ்வளோ மண்ணு போட்டாச்சு. பெத்த தாய்க்கு வலி வந்த தொடங்கியாச்சு. அவங்க சொன்னாங்க நாங்க போகலாம், வேண்டாம், குழந்தை இறந்துடும். 2 பேர் அழுகும் போது பைபிள் கீழே வைக்க கணவனும் மனைவி ரெடியாய் பைபிள் எடுத்த உடனே குழியில சின்ன குழந்தை சொல்றாங்க, அப்பா வேதாகமத்தை கீழே வைக்க கூடாது, நான் செத்தாலும் ஏசப்பா மடியில நான் இருப்பேன். Praise God. நான் இன்னைக்கு இங்க இறந்து போனாலும் என்ன ஏசப்பா மடியில நான் இருப்பேன், எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. ஓ praise God. கீழே வைக்கல அந்த பைபிள் மாரோடு சேர்த்து பிடிக்கும் போது அந்த தாயின் தகப்பனு முன்னாடி அந்த குழந்தைய மண்ணுல புதைச்சாச்சு. ஒரு செடி அதுக்கு மேல வச்சு அந்த 24 பேரு சிரிக்க தொடங்கினது. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் தாண்டி உடனே அந்த செடி அசைய தொடங்கினது. எல்லா மரங்களும் அசையாம நிற்கும் போது அந்த செடி அசைய தொடங்கினது. அந்த அசையல் கொஞ்சம் அதிகமாக பலமாய் வந்த உடனே அந்த 24 பேருக்கு ஒரு நடுக்கம் வந்தது. அந்த நடுக்கத்துல தலைவர் சொல்றாங்க, அந்த குழி ரீஓபன் பண்ண சொல்லியாச்சு. குழி ரீஓபன் பண்ணும்போது உயிரோடு இருக்கிற குழந்தைய பார்த்தேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. உயிரோடு இருந்த குழந்தை எடுத்துட்டு அந்த தலைவர் இப்படி சொன்னது, உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. தரிசனமுள்ள கழுகே, ஆமென். தேவனை நினைவுக்குள்ளால ஏறி வா. சம் டைம் உன் பிள்ளைய தேவன் மறைத்து பிடித்தாலும் அதிக டைம் ஒரு மகிமைக்காக தேவன் அதை மாற்றுவார். பிரைஸ் காட். அந்த 24 பேரும் இயேசுக்குள்ளால வந்தாச்சு. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நினைவு. நம்ம நினைக்கலாம், ஐயோ ஊழியம் முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது, இனி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லும் போது தேவன் சொல்லுகிறது, இனிதாப்பா ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஹல்லேலூயா. 2025 நான் திருச்சபையை பார்த்து சொல்லுகிறது, இனிதான் ஊழியம் ஸ்டார்ட் ஆக போகிறது. இனிதான் உணர்வு ஆசை எழுப்புதல் உண்டாக போகிறது. இனிதான் இங்க இருந்து அக்கினி பறக்க போகிறதா. இனிதான் இங்க இருந்து பிசாசின் கூடியிருப்புகளை உடைக்க போகிறதா. இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாம். ஓ ரஸ்மதாரபாலா சதராபாலா சமனகடகஸ்கராதனா. ஆமென். ஆமென். நம்ம நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு இங்க கொட்டணும். ஹல்லேலூயா. தென்னாப்பிரிக்காவிலே தேவனுடைய தரிசனம் பெற்ற ஊழியக்காரன் போய் நிக்கிறேன். ஆண்டவரே, ட்ரைபல்ஸ் ஏரியாவில் எப்படியாவது ட்ரைபல்ஸுக்குள்ளால ஒர்க் பண்ணும், தேவனுக்காக நிக்கணும்னு சொல்லி வைராக்கியமாக பிள்ளைகளை மனைவியும் கூட்டு போன ஊழியக்காரன் நல்லா வாழ்ந்துக்கிட்ட டைம்ல ஒரு நாளைக்கு வீடை விட்டு வெளியே போச்சு. மறுபடி வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. ஊழியக்காரனை காணும். 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பார்சல் வீட்டுக்கு முன்னாடி அவன் கொண்டு ஆரோ வச்சுட்டு திரும்பி போயிடுச்சு. அவன் அந்த 2 குழந்தைகள் ஓடி போய் அந்த பார்சல் ஓபன் பண்ணும்போது அப்பா தலை கட் பண்ணி வச்சிருந்தது. அல்லேலூயா. போர்டு எல்லாம் பார்ட்ஸ் ஆக வச்ச உடனே அந்த அம்மா ஒரு 2 பிள்ளைகளும் அலமுறையிட்டு அழத் தொடங்கினது. ஆண்டவர் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் உன்னுடைய கணவன் செய்த ஊழியத்தை நீ செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவிலே பெரிய சர்ச்சுகள், ஒரு சர்ச் அவங்க சர்ச். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நபரை அழிக்க முடியும், ஆனா 1000 பேரை எந்திரிக்க தேவனால முடியும். கொடைக்கானல் பகுதியே இயேசுவினால் சொல்லுகிறது, ஒரு நபரை திட்டலாம், அடிக்கலாம், கொல்லலாம், ஆனால் 1000க்கு மேலாக ஜனம் இயேசுவுக்காக ஏறி வரும். இது அழிவின் காலம் இல்லை, இது உயர்ப்பு
நம்ம நினைவுகளுக்கு இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டு தேவ நினைவுகளுக்குள்ளால் ஏறி வரலாம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யும்படியாக ஆண்டவரே என்ன 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 பிரோஜனப்படுத்தும் ஆண்டவரே, என்ன தயார் பண்ணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்ன நடக்கட்டும் ஆண்டவரே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏகப்பட்ட ஊழியங்கள். அல்லேலூயா. இயேசு இல்ல. மெயின் ஃபோக்கஸ் மணி, மெயின் ஃபோக்கஸ் பதவி. ஏன்னா ஏசப்பாவுக்கு அது ஒன்றும் பெருசு கிடையாதுப்பா. இயேசுக்கு அது எல்லாமே. நான் லாஸ்ட் டைமில் எனக்கு அதிசயமாக இருந்த ஒரு பாஸ்டர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாஸ்டர் ஜான் ரவி ஃப்ரம் மதுரை. ஏஜி சர்ச்சில், பெரிய சர்ச்சு, ஒரு 1400 பேர் இருக்கு. என்னை அடிக்கடி அங்கே கூப்பிடுவாங்க. நான் அவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஏஜ் ஸ்தானத்துலாம் இருக்காங்க, ஒரு ஸ்தானமானம் இல்லை அவருக்கு, ஒரு ஸ்தானமானம் இல்லை. நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் இவ்வளோ பெரிய சர்ச்சில் இருக்கும்போது ஒரு ஸ்தானமானம் வாங்காதது என்ன? பாஸ்டர் ஸ்தாபனம் அவன் கூப்பிட்டு தந்தாங்க பாஸ்டர், நான் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. நான் கேட்டேன், என்ன ரீசன்? நான் அதுக்குள்ளார இருந்தா என் அப்பா கூட எனக்கு பேச முடியாது, என் அப்பா கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடையாது. அதை விட எனக்கு ஏசப்பா தான் முக்கியம். அல்லேலூயா. நான் திருச்சபை கிட்ட சொல்லுகிறது, ஏசப்பா நினைவு தான். அவரு உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது ஆசையோடு இருக்கிறது. அந்த ஆசையா இருக்கிற இயேசு கூட அவன் ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகம் பேசும்படியாக ஆண்டவர் நம்மளை உதவி செய்யட்டும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், டிஎல் மூடி என்ற நல்ல ஊழியக்காரன தெரியும். ஆமீன். ஒரு டைம்ல ஏகப்பட்ட நபர்களை இயேசுக்குள்ளால கொண்டு வந்த நபர். ஒரு நாள் இங்கிலாந்தில் மெசேஜ் கொடுக்கும் போது ஒரு நாளைக்கு 14,000 பேர் ஞானஸ்தானத்துக்கு ரெடி ஆகுவாங்க. அவ்வளவு வல்லமையாக பிரோஜனப்பட்ட ஊழியக்காரன். 4 நாள் கூட்டத்தில் 3 நாள் வல்லமையான காரியங்கள் அவங்க முகாந்திரமாக ஆண்டவர் செய்தாங்க. 4வது நாள் ரூம்ல வந்து தங்கும் போது அந்த ரூம்ல கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்த ரூம் போய் வந்து தண்ணி ஊத்திட்டு திரும்பி போகும்போது ஆண்டவர் சொன்னாங்க, டிஎல் மூடி அவங்ககிட்ட என்ன பற்றி சொல்லணும், அவங்ககிட்ட என்ன பற்றி சொல்லணும். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே சாரி, ஐ ஆம் வெரி டயர்ட், டுமாரோ ஐ வில் ஸ்பீக் வித் ஹிம். அல்லேலூயா. நாளைக்கு பேசுறேன். மறுபடியும் காது சத்தம், ஆண்டவரே டிஎல்முடி அவனுக்கிட்ட நீ என்னை பற்றி சொல்லணும். டிஎல்முடி தூங்கியாச்சு. விடிய காலம் 5 மணி அந்த ரூம்ல போய் கதவு தட்டியாச்சு. இந்த ஃப்ளோர் வழி நடந்து போன ஒரு வேலைக்காரன், சார் என்ன சார் அங்கே? அல்ல தம்பி, எனக்கு ஒன்று பார்க்கணும். சாரி சார், 4:40 ஃபேன்ல கெட்டு தூங்கி சத்தாச்சு. பாருங்க, டிஎல் மூடிக்கு சொல்லலாம் 1000 நேரத்துக்கு நீடினது. ஆனா இயேசு கதை விட பெருசு இந்த நபர் தான். நான் சொல்லுகிறது, பெரிய மேடை ஒண்ணு கிடைக்காம இல்லான்னு பிரச்சனை இல்லப்பா. பக்கத்து விறகு வீட்டுக்காரங்கிட்ட இயேசுவை சொல்லணும். அல்லேலூயா. கொடைக்கானல்ல எல்லா பகுதியும் சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. நாம் கண்ட இயேசு மற்றவங்க தேடணும், அவர் அறியணும். பிசாசு கெட்டு உடைக்கப்பட்டு அவங்க வெளியில வரணும். அல்லேலூயா. நாம் அனுபவிக்கிற சமாதானம் அவங்க அனுபவிக்கணும். நாம் போகிற பரலோக ராஜ்யத்துக்குள்ளால அவங்களை கொண்டு போகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. நம்ம நினைவுகளை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி அந்த நினைவுகளுக்குள்ளால போகலாம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபம், இயேசப்பா எங்க நினைவுகள் வேண்டாம் ஆண்டவரே, உங்க நினைவுகள் நிறைவேறட்டும். கண்களை மூடலாமா? ஷால்பாராபாலா சேட்டராபாலா சேட்டேரேபி. பஸ் அந்த சிஸ்டர் கூப்பிடுங்க. அந்த வயலட் கலர், ஓகே நீங்க தான் அந்த ஷால் போட்ட வெள்ளை ஸ்வெட்டர், ஓகே நீங்க வயலட், ஓகே. ஷால்பாராபாலா. ஆண்டவர் சொல்லுகிறது, இது ஒரு என்கவுண்டர் டைம். ஷாபலபர் ஹதலகமனியம் ஷால்பரபர் ஹாசட்டராதனா. உடம்புல பிரச்சனைக்கு தேவன் இன்னைக்கு முட்டுப்புள்ளி வைக்க போகிறது. சில மாதங்களாக தூங்க முடியாத அளவில், இரவு லேட் ஆகி தான் தூங்குவேன் என்று சொல்லுகிறது. உன் பாடி பார்ட்ஸ்ல ஒவ்வொரு ஜோன்ஸ்லும் பெயின் இருக்கு. ஆமீன். கை முட்டுகள், கை ஜாயிண்ட் பெயின்கள் இன்னைக்கு உடைகிறது. ஆண்டவரை காண்பிக்கிறது. ஆறுகிட்டே சொல்ல முடியாது ஏங்கி அழுத 20 நாட்கள்
ஹோடா ராபனா ஹாசட்டாரா. ஆண்டவரே ஒரு அக்கினி இந்த டைம் அந்த சிஸ்டமில் இறங்கணும். ஹோடா